கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்த வசனம், அவைகள் காலைதோறும் புதிவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கடந்த நாட்களில் கூட இந்த வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் என்னை உணர்த்தின காரியங்களை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவது உண்டு. நம்முடைய ஜெபத்திலும் கூட நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் நம்முடைய கிருபையே அப்படி சொல்லி அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு. நான் அநேக சூழ்நிலையிலே இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு அவ்வளோ தூரம் அதை பெரிதாய் நான் பார்க்காதபடியே அது என்னுடைய வழக்க ஜெபத்தில் வருகிற ஒரு வழக்கு சொல்லாகவே அது மாறிடுச்சு. அதுதான் கடந்த நாளில் நான் பார்க்க போனேன். நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் அப்படியாக நான் உணர்ந்தேன். நான் ஏகப்பட்ட கடன் வாங்கி கடனினாலே நான் மூழ்கி இருக்கிற பொழுது, கடன்காரர்கள் என்னை நெருக்கும் பொழுது, அதை திருப்பி செலுத்த எனக்கு திராணி இல்லாதிருக்கும் பொழுது நான் கலங்குகிறேன், தவிக்கிறேன். யார் எனக்கு உதவ முடியும் என்று சொல்லி நான் கலங்குகிற வேளையிலே ஒருவர் அந்த கடனையெல்லாம் நான் செலுத்தி விடுகிறேன் சொல்லி அந்த கடனையெல்லாம் அவர் கொடுத்து விடுகிறார். நான் பட்ட கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்னுடைய நிர்வாகம் கிடையாது, எனக்கு எந்த இதுவே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஒருவர் எனக்கு உதவி செய்ய முன் என்னுடைய கடனெல்லாம் திருப்பி கொடுக்கும் பொழுது நான் அந்த மனிதனை உயர்வாக நான் பார்க்கிறேன். அவருக்கு எந்த விதத்திலெல்லாம் நான் நன்றி உள்ளவனாய் இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவரை நான் மதிக்கிறேன், மரியாதை செய்கிறேன். அநேக இடத்துல நான் அவரை புகழ்ந்து பேசுகிறேன். நான் இப்படி இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதே அவர் தந்த ஒரு உயிர் பிச்சை அப்படின்னு சொல்லி நான் அப்படியாக அவரை புகழ்கிறேன். இதுதான் நான் தேவன் எனக்கு தந்த ஒரு கிருபையை நான் எண்ணி பார்த்தேன். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த என்னை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டாரே. விலமதிக்க முடியாத ஒரு இரத்தம், யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் எனக்காக செய்திருக்கிறாரே. வேதங்கள் சொல்கிறபடி பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதங்கள் சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆடு அடிக்கப்பட்ட அது எலும்பு முறிக்கப்படாதபடிக்கு அது தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும். அந்த உயிரை கொடுத்தது மாத்திரமில்ல, அது திரும்ப உயிர் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்கிறபடி என்னுடைய பாவத்திற்காக அவர் பாவமானார். என்னுடைய சாபத்தை தீர்க்கும்படியாக அவர் சாபமானார். யாருமே செய்ய முடியாத காரியம். மரித்து உயிர்த்தால்தான் ஒரு பாவம் மன்னிப்பு உண்டு. யார் செய்ய முடியும்? தேவனே எனக்காக இறங்கி இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இதுதான் கிருபை. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவள் கர்த்தருடைய கிருபையே அப்படின்னு நான் நினச்சேன்னா இதை நான் எண்ணி பார்க்கணும். நான் காலம்பூரா அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் எப்படி
என்னுடைய கடனை அடைத்த மனிதனுக்கு நான் எவ்வளோ நன்றி உள்ளவனாக அவரை போகிலும் வரையிலும் நான் அவரை மரியாதை செய்கிறேனோ, அவரை நான் மதிக்கிறேனோ, அதே மாதிரி தேவன் அவ்வளவாய் என்மேல் இரக்கமாயிருந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரே. குமாரனை அனுப்பி கல்வாரியிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே ஒரு மீட்பை எனக்காக சம்பவித்து வைத்திருக்கிறாரே. அது எவ்வளோ பெரிய காரியம்! இதைத்தான் நான் எண்ணி பார்த்தேன். இதுதான் கிருபை. இது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நமக்காக செய்து வைத்திருக்கிறாரே. இந்த மேன்மையான காரியத்தை நாம் எண்ணி பார்க்கிறோமா? அநேக சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் நாம் நெருக்கப்படுகிற வேலையிலும் சோர்ந்து போகிற வேலையெல்லாம் தேவன் என்னை மீட்டெடுத்தாரே, அவர் இரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். வேணால் நாம் ஒரு நாளும் கலக்கம் அடைகிறதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. ஏன்னா அவர் எனக்காக எல்லா கடனையும் அவர் திருப்பி கொடுத்து விட்டார். எனக்கு ஒன்றும் அதற்கு அப்புறம் நான் செலுத்த வேண்டியது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி என்னை முழுமையாக விடுதலையாக வாங்கி தந்துட்டார். அதைத்தான் நான் பார்த்தேன். நான் எவ்வளவாய் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் உணர்ந்தேன். ஒரு நன்றி பெருக்கோடு கூட, ஒரு நன்றி அறுதலான இதயத்தோடு கூட நான் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அதை விட்டு நான் செய்கிற காரியம் அநேக சூழ்நிலைகளில் நான் தேவன் நடத்துகிற பாதையிலே மனப்பூர்வமாய் நடக்கிறதில்லை, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கறதில்லை. நான் முறுமுறுக்கிறேன். முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் நியாய்ந்திருக்கிறது தான் என் வாழ்க்கையில் காணப்பட்டதை நான் பார்த்தேன். தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே விலை மதிக்க முடியாத ஒரு இரத்தத்தினாலே என்னை சம்பாதித்து வைத்திருக்கிறது. அதை மறந்து நான் முறுமுறுக்கிறதும் குறை சொல்கிறதும் நியாய்ந்திருக்கிறது தான் என் வாழ்க்கையிலே காணப்பட்டதை நான் பார்த்தேன். நான் உணர்த்தப்பட்டேன். எப்படியாவது நான் உணர்ந்தேன். நானே ஒரு பெரிய கடன்காரனாக இருந்தேன். என்னுடைய கடனை எல்லாம் ஒருவர் திருப்பி செலுத்தி விட்டார். ஆனால் நான் மற்றொருவன் கடன்பட்டதை கடன்காரனை குறித்து நான் சொல்கிறேன். ஏன்பா இப்படி கடனை வாங்கினேன்? பார்த்து செலவழிக்கக்கூடாதா? ஏன் இப்படி செஞ்ச? அப்படி சொல்லி நான் மற்றவர்களை நான் சொல்லுகிறவனாக நான் காணப்படுகிறேன் என்பதை தான் நான் உணர்ந்தேன். மற்றவர்களை குறை சொல்லுகிறதும் நியாய்ந்திருக்கும் பொழுதும் கூட நான் இப்படி தான் நான் உணர்ந்தேன். நானே ஒரு பெரிய கடன்காரன். நான் மற்றவர்களை மற்ற கடன்காரர்களை குறித்து நான் அவ்வளவாய் அற்பமாய் எண்ணுகிறதை தான் நான் உணர்ந்தேன். இப்படி ஏன் இன்னும் பொழுது நான் தேவனிடத்திலிருந்து நான் கிருபையை பெற முடியாது. தேவன் விளம்பிக்க முடியாத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையிலே செய்திருந்தும் கூட அதை நான் மறந்தவனாக இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக தேவன் நமக்கு கிருபை தர முடியாது. தாழ்மை உள்ளவருக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி முறுமுறுக்கிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ளாத நிலையும் என் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் முறுமுறுக்கிறதிலும் குறை சொல்களிலும் நியாய்ந்திருக்கிறதிலும் நான் இருந்த காலங்களிலே தேவனிடத்தில் நான் ஒன்றையும் பெற்றுக்கொண்டதில்லை.
தேவனா என்மேல் இரக்கமாயிருந்து என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நான் அவரிடத்தில் நான் பெற்றதில்லை. நான் தரித்திரனாக நான் இருந்திருக்கிறேன். அதுதான் நான் உணர்ந்தேன். என்றைக்கு நான் முழுதுமாக என்னை ஒப்பு கொடுத்தனோ அந்த நாளிலிருந்து தேவன் என்னோடு கூட இருக்கிறதை நான் உணர்ந்தேன். என்னை உணர்த்துகிறதை நான் உணர்ந்தேன். என்னுடைய இருதய கடினத்தை உணர்த்துகிறதை நான் உணர்ந்தேன். எல்லா கடினத்தமையும் நொறுங்கும்படியாக என்னை அவர் நொறுக்கும் பொழுது நான் அதை உணர்ந்து கொண்டேன். அவருடைய சித்தம் செய்ய வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஆவலை கொண்டவனாக நான் இருந்தேன். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரும்புகிற வண்ணமாக நாம் இருக்கும் பொழுது கிருபை நமக்கு ஊற்றப்படும். கிருபை மேல் கிருபை நாம் பெற முடியும். அந்த கிருபையினாலே நாம் காக்கப்படுவோம். இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். மோசேயையும் ஆரோனை கொண்டு தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அவர் செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் வழியாக வெட்டாந்தரையை போல ஆக்கி அதன் வழியாக ஜனங்களை கடத்தி கொண்டு வந்தார். பார்வோனுடைய சேனைக்கு அவர்களை விடுவித்து வனாந்தரமான ஒரு பாதைக்கு அவர் கொண்டு வந்தார். இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள். ஒரு அற்புதத்தையும் அடையாளங்களும் அவர்கள் கண்டார்கள். மகத்தான தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தார்கள். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்ததை அவர் பார்த்தார்கள். எல்லாவற்றையும் ருசித்தார்கள். அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய மனிதர்களுக்கு முன்பாக முறுமுறுக்கிறதை நாம் பார்க்க முடிந்தது. எங்களுக்கு தண்ணி இல்லை, இறைச்சி இல்லை அப்படி சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறதை எங்கே பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தி கொண்டு வந்த பாதைகள் எவ்வளவோ கரடு முரடுகள், ஏற்றத்தாழ்வுகள், நாம் கடக்க முடியாத பகுதியெல்லாம் நம்மை தம்முடைய தோளின் மீது சுமந்து கொண்டு வந்து கடத்தி ஒரு சமமான பாதையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அநேக காரியங்களை செய்த மகத்தான காரியங்கள் அநேகம், அற்புதங்கள் அநேகத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் கூட அதை அவ்வளோ மறந்து ஒரு அற்ப காரியத்துக்காக நான் முறுமுறுக்கிறவனாக இருந்திருக்கிறேன் என்பதை தான் நான் உணர்த்தப்பட்டேன். எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை தான் நான் உணர்த்தப்பட்டேன். என் வாழ்க்கையில் செய்த அற்புதம் அடையாளங்களையும் நான் மறந்தவனாக இப்படி தேவனை முறுமுறுக்கிறவனாக இருக்கிறேனே அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்தேன். மனசாவப்பட்டேன். மனம் திரும்புவதற்கு நேராக என்னை தேவன் நடத்தினார். என்மேல் இரக்கமாக இருந்தார். தேவன் அப்படியாக நம்மளை நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சாதாரண ஒரு வசனம்தான், அடிக்கடி நாம் சொல்கிற வசனம்தான். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபையே அப்படின்னு அடிக்கடி சொல்கிற வசனம்தான். அடிக்கடி நம்ம கிருபை 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 கிருபைங்கிற வசனத்தை அதிகமாக வாசிக்கணும். அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்தது இல்லை. அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்திருப்போமானால் யாரையும் நாம் அற்பமாக எண்ண மாட்டோம், யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யாருக்கும் நாம் நியாயந்திருக்க மாட்டோம். நம்மை நாமே நியாயந்திருத்து வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தேவன் நாம் இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட உறவாட முடியும். தேவன் தம்முடைய பாரத்தை, அவருடைய இருதய பாரத்தை நமக்கு காண்பிக்க முடியும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு அவருடைய தேவ சித்தத்தை நம்மளை நிறைவேறும்படியாக நமக்கு தம்முடைய கிருபையை கொடுக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நாம் தேவனத்தில் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது, அதை சுதந்திரத்து கொள்ள முடியாது. தேவன் ஏராளமான கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார். ஏராளமான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்வதற்கு நமக்கு தாழ்மை மிகவும் தேவை. தாழ்மை தான் மிக தேவை. தாழ்மை அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். ஆனால் இருதயத்திலே நாம் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி நாம் நம்மை நாமே தாழ்த்துவோம் என்றால் தேவனத்தில் நாம் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9:10. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன்,
தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதமாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுள்ளே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு பெரிய அப்போஸ்தலன், அநேக சபைகளை ஸ்தாபித்த அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே அப்படியாக எழுதுகிறான். அப்போஸ்தலன் எல்லாரிலும் நான் சிறியவன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், அப்போஸ்தலன் என்று பெயர் கொள்வதற்கு நான் தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியாக தாழ்த்துகிறதை பார்க்கணும். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இந்த மாதிரி நாம் உணர்ந்திருக்கிறோமா? அநேக பேரில் நாம் உணர்வது உண்டு, நான் நிற்பது தேவனுடைய கிருபை தான் அப்படின்னு உணர்வது உண்டு. ஆனால் எனக்கு எதிராக ஒரு காரியம், ஒருவர் என்னை தாழ்த்தும்படியாக ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, என்னை பணிக்கும் பொழுது, அப்பொழுதுதான் என்னுடைய தாழ்மை எப்படி இருக்கிறது என்று தெரிய வருகிறது. என் வாழ்க்கையில் நடந்த காரியம்தான். ஒருவர் என்னை விட வயதிலே குறைந்தவர் என்னை பணிக்கும் பொழுது நான் தாழ்மைப்படுவதற்கு பதிலாக நான் எவ்வளவா பெருமைகளவனாக இருந்து வெகுண்டு என்னுடைய மாம்சத்தின் கிரிகளை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். வெளிப்படையாக தாழ்மையாக நடப்பதை குறித்து சொல்லவில்லை. வெளிப்படையாக நம் தாழ்மையை நடந்து விடலாம் மற்றவர்கள் முன்பாக. ஆனால் இருதயத்திலோ இந்த மனிதன் என்னை சொல்லிவிட்டான் அப்படி சொல்லி இருதயத்தில் இருக்கிற ஒரு குமரல், அதை தேவன் விரும்பவில்லை. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். இருதயத்திலே நான் எந்த அளவுக்கு நான் தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை தான் தேவன் பார்க்கிறார். அந்த இடத்திலே நான் தாழ்மையுள்ளவனாக இருப்பேனா, நான் கிருபை பெறுவேன். யோவானில் சொல்லியிருக்கக்கூடிய நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணி வைத்திருக்கிற வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நிச்சயமாக நாம் அதுக்கு தருவார். அதை பெறுவதற்கு, சுதந்திரத்து கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் எந்த விதமாக நம்மை தாழ்த்தி இருக்கிறோம்? அவருடைய கிருபையை நாடி இருந்திருக்கிறோம். எனவே தான் பார்க்க வேண்டியிருக்குது. அதைத்தான் நான் உணர்ந்தேன். அப்படியாக நம்மளை தாழ்த்தும் பொழுது தேவனுடைய கிருபை அபரிதமாய் நம்மையில பொழியப்படும். அப்பொழுது நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்களாக, தேர்வுகளாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும், தேவனுக்கு விரோதமாக நாம் இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் எதிர்க்க முடியும், எல்லாவற்றையும் நிர்மலமாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலனை தேவன் நமக்கு தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட நான் வாஞ்சிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வாஞ்சி உடையவர்களும் தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். ஆமென்.